ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இது வந்து பின்னலில் ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னாடி போடுறாங்க இல்லையா, அது மணிலேயே போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது தேவையான பொருட்கள் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மணி, உங்களுக்கு விருப்பமான கலர், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்சாக கலர் எடுத்துக்கலாம். இதில் வந்து உள்ள சென்டரில் வந்து நான் பெரிய மணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய மணி, ஷைனிங் மணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்லு, உள்ளன் நூல் வந்து கோத்துட்டு அதில் இந்த சென்டரில் வச்சு போடணும். இல்லைன்னா இந்த கோல்டன் மணி இருக்குது இல்லைங்களா, அதையும் வைக்கலாம். நம்ம விருப்பம் தான் அந்த சென்டரில் வைக்கிறது. அப்புறம் மணி கோக்கிற ஒயர், இதுதான் இதுக்கு தேவை. கத்தரிக்கோல் ஒயர் கட் பண்ணுறதுக்கு. இது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இது முதல்ல வந்து உங்களுக்கு விருப்பமான கலர், நான் வந்து இப்போது இந்த ஒயிட் கலரில், எல்லோ கலரில் எடுத்து போடுறேன். இந்த பாருங்கள், ஒயரில் வந்து முதல்ல 8 மணி கோத்துருக்கேன். அப்புறம் இந்த ஒரு மணிலையும் 8 ரவுண்டு வர மாதிரி பண்ணோம். அதுக்கு அடுத்த ரவுண்டு அதே மாதிரி 8 வர மாதிரி பண்ணோம். இப்போ இதில் வந்து மொத்தம் ஏற்கனவே ஒன்று இருக்கிறதுனால 7 மணி கோத்துட்டு 7வது மணியில் எதிர்க்க வரணும். இதை போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், 7 மணி கோத்துட்டேன். அந்த 7வது மணி ஏற்கனவே ஒன்று இருக்கிறதுனால அது 8 ஆகிடுது. இப்போ இந்த 7வது மணியில் எதிர்க்க இந்த ஒயரை வந்து கோத்துடணும். கோத்தா ஒரு ரவுண்டு வந்துடுது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அதே மாதிரி எல்லா மணி முன்னெல்லாம் கோக்குறோம் இல்லைங்களா, அது போல் இந்த கீழ் ஒயரை வந்து இந்த கீழே இருக்கிற மணியில் கோத்துட்டா 2 மணி வந்துடுது இல்லைங்களா. அப்புறம் 6 மணி கோக்கணும். அது போல் இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்துடணும். அடுத்த ரவுண்டு வரும்போது இது ஒவ்வொரு மணிலையும் உங்களுக்கு மேலே வரும் இல்லையா, அந்த ஒவ்வொரு மணிலையும் நீங்கள் இங்கே கீழே போடுற மாதிரியே 8 வரணும். அது போல் நம்மளுக்கு எத்தனை ரவுண்டு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அந்த ஃப்ரில் மாதிரி வர்றதுக்கு. நான் வந்து இந்த இதில் வந்து 3 ரவுண்டு வந்திருக்கேன். 3 ஃப்ரில் மாதிரி வச்சுருக்கேன். குட்டி சின்ன மணி, சின்ன சைஸ் மணினால உங்களுக்கு நல்லா தெரியுது. இது போல் நம்ம எத்தனை ரவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 5 வச்சுன்னா கூட இன்னும் ரொம்ப அடர்த்தியாக தெரியும். அது பூ வந்து நல்லா மொத்தையாக இருக்க மொந்து மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து இந்த மாதிரி பூ வச்சுக்கணும். இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், சென்டரில் மணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டு வந்திருக்கு, 8 லைன். அதில் ஒவ்வொரு மணி மேலே வர மணிங்களில் மட்டும் சைடில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுது இல்லைங்களா, மேலே வர மணிங்களில் திருப்பி 8 வரணும். அது போல் ஃபுல்லாக போட்டு முடி போட்டாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து பின்னாடி வந்து உள்ளன் நூலில் வந்து கட்டிட்டிங்கன்னா, இல்லை ரப்பர் பேண்டு எது ஒன்றா வச்சுக்கலாம். வச்சு இது பின்னாடி வந்து பின்னலில் வந்து பேண்டு மாதிரி கட்டி விட்டுடணும். இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கலருக்கு ஏற்ற எந்த ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரில் எடுத்து எந்த சைஸில் வேணாலும் மணி வாங்கி போட்டுக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.